வணக்கம் நண்பர்களே. ஜெயகௌரி ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிட ஆசான் அஸ்வினி அருள்ராம். நண்பர்களே, இன்றைய பதிவு நிறைய அன்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க குரு பெயர்ச்சி எவரெவருக்கு நன்மை தரும் என்று சொன்னீர்கள். ஆனால் குரு பெயர்ச்சி எவரெவருக்கு சாதகம் இல்லாமல், அதாவது பாதகத்தை தரக்கூடிய சூழல், தீமையை தரக்கூடிய சூழல் எந்தெந்த ராசிகளுக்கு உண்டு என்பதையும் சொல்லுங்கள் ஐயா என்று நிறைய அன்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்று இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது குரு பகவான் பெயர்ச்சியால் பாதிப்படையக்கூடிய ராசிகள் எந்தெந்த ராசிகள் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். அன்பர்களே, பதிவுக்குள் செல்வதற்கு முன் ஜெயகௌரி ஜோதிடாலயத்தில் இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பு துவங்க உள்ளது. நீங்கள் நாம் பதிவிடக்கூடிய வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் பார்த்து கற்றுக்கொண்டு நீங்களும் சிறந்த ஜோதிடர் என்பதை இந்த உலகிற்கு பறைசாற்றுங்கள். அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு உங்கள் ஜெயகௌரி ஜோதிடாலயம் தருகிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அன்பர்களே. சரி, வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம். அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி, அதாவது 1/5/2024 பிற்பகல் 12:23 அப்பொழுது பெயர்ச்சி ஆகிறார் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு என்று கடந்த பதிவில் நாம் சொல்லியிருந்தோம். இந்த குரு பெயர்ச்சி மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு சென்ற பிறகு இதனால் பாதிப்படையக்கூடிய ராசிகள் எந்தெந்த ராசிகள் என்று கேட்டீர்களேயானால், முதலில் மேஷராசி, பிறகு ரிஷபராசி, அதன் பிறகு கடகராசி, அதற்கடுத்து விருச்சிக ராசி, தனுசு ராசி, மீனராசி. இந்த ராசிகளுக்கு பாதிப்புகள் உண்டு. குரு பகவான் பெயர்ச்சி அடைந்ததால் இந்த ராசிகள் எல்லாம் பாதிப்படையும். எந்த விதமான பாதிப்பு ஐயா என்று கேட்டீர்களேயானால், மேசராசிக்காரர்கள் நீங்கள் உடல்நலத்தில் கவனம், உங்கள் பிள்ளைகளிடத்தில் வாரிசுகளிடத்தில் கவனம். வாரிசுகளுக்கு உங்களுக்கு சூழ்நிலை சரியில்லாத உள்ளது, பார்த்து கொள்ளுங்கள். உங்களையும் உங்களது வாரிசுகளையும். வாரிசுகள் நிறைய தொந்தரவுகள், ட்ரபிள்கள் தரலாம். வாரிசுகளுக்கு பிரச்சனைகள் வரலாம். அதனால் நீங்கள் மன நிம்மதி இழக்கலாம், பிரச்சனைக்குள் சிக்கலாம். வாரிசுகளுக்கும் உங்களுக்கும் சரியில்லாமல் உள்ளது, பார்த்து கொள்ளுங்கள். பரிகாரம் செய்ய வேண்டியது, அம்மனை வழிபட்டு வாருங்கள். மழை போல் வந்தாலும் பனி போல் உங்களுக்கு நீங்கும். அடுத்து ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசி அன்பர்கள், நீங்களும் உங்கள் குடும்பத்தை பார்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், நிம்மதி இல்லாமல் போதல், சிலருக்கு நாள்பட்ட வியாதிகள் உண்டாகியிருக்கும், பார்த்து கொள்ளுங்கள். மருத்துவம் அதற்கேற்றவாறு எடுத்துக்கொள்ளுங்கள். அலட்சியம் செய்யாதீர்கள். குடும்பத்தில் அக்கறை காட்டுங்கள். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை செய்யாதீர்கள். குடும்பத்தை பார்த்து கவனமாக நடத்துங்கள். உங்களுக்கான பரிகாரம், சிவ வழிபாடு செய்யுங்கள். எல்லாம் அல்ல சிவன் உங்களுக்கு கை கொடுப்பார், உங்களுக்கு ஆதரவளிப்பார், உங்களை கரை சேர்ப்பார். அதற்கடுத்து கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு பணப்பிரச்சனை, தொழில் முடக்கம், தொழிலில் சரிவு, தொழிலில் மாற்று ஏற்பாடு செய்யலாமா, இப்படியெல்லாம் உங்களுக்கு நடக்க இருக்கிறது.
பொருளாதார இழப்பீடு உண்டு. கவனம், கடன் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளாதீர்கள். பொருளாதாரத்தை கவனமாக கையாண்டு பிஸ்னஸை அகலக்கால் வைக்காமல், பிஸ்னஸில் மாறுதல் ஏதும் செய்யாமல் இருப்பதை வைத்து சரி செய்து போக பாருங்கள். அதுதான் உங்களுக்கு சாத்தியம். ஆனால் தொழில் மூலியமாக உங்களுக்கு சரிவு, நஷ்டம், பொருளாதார இழப்பு, பொருளாதார விரயம், பொருளாதார சிக்கல் உண்டு. பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவனை வழிபட்டு வாருங்கள். அவரே உங்களுக்கு எல்லாம். அடுத்து விருச்சிக ராசி அன்பர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு சொன்னது போல் வேலையில்லா திண்டாட்டம், தொழிலில் இழப்பு, எதிரிகள் பிரச்சனை, கடன் தொந்தரவு உங்களுக்கு உண்டு. இந்த வருடம் கவனமாக இருங்கள். கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள். சிலருக்கு உடல்நல குறைபாடு ஏற்படலாம். எதிரிகளால் தொந்தரவு உண்டு. தொழிலில் நஷ்டம், இழப்பு உண்டு. அதனால் விருச்சிக ராசி அன்பர்களே, கவனமாக இருங்கள். பார்த்து நிதானமாக வேலையில், தொழிலில் இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பரிகாரத்திற்குண்டான தெய்வம் அம்பாளை வழிபடுங்கள். அம்மன் சக்தி அவர்தான். அவர் இல்லாமல் எதுவும் இல்லை. எல்லாம் அல்ல சக்தி அம்பாளை வணங்குங்கள். அவர் உங்களுக்கு கை கொடுத்து உங்களை தூக்கி விடுவார். அன்பர்களே, தனுசு ராசி நண்பர்கள், தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு தந்தை, பிள்ளை 2 பேர்களாலும் தொந்தரவு உங்களுக்கு. முதலில் உங்களுக்கு எண்ணம் சரியாக இருக்க வேண்டும். சரியான முடிவு எடுக்க முடியாமல் போதல், தாமதமான முடிவு, தாமதமான செயல்பாடு. எண்ணத்தை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஷெட்யூல்டு போடுங்கள். காலத்தை நீங்கள் மிகவும் விரயம் செய்கிறீர்கள். கவனமாக இருங்கள். தந்தைக்கும் பிள்ளைக்கும் சிக்கல், இவர்களால் பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். இந்த 1 வருட காலத்திற்கு பார்த்து கவனமாக கையாளுங்கள். பிள்ளைகளையும் பார்த்து கொள்ளுங்கள், தந்தையும் பார்த்து கொள்ளுங்கள். எல்லாமே நமக்கு முக்கியம். அதனால் சரியாக கையாண்டு இந்த வருடத்தை கடந்து வாருங்கள். நீங்கள் வழிபடக்கூடிய பரிகாரத்துக்குண்டான தெய்வம் குரு பகவான். குரு பகவானை வழிபடுங்கள். எல்லாம் அல்ல குரு பகவான் உங்களுக்கு ஆதரவு தருவார். இதற்கடுத்து மீனராசி. மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏற்கனவே நீங்கள் என்ன சொல்வது, நிறைய மன உளைச்சல்கள், மனச்சங்கடங்கள், உடல் சோர்வு, செய்யும் காரியம் தடையை, எந்த காரியத்தை எடுத்தாலும் நின்று விடுகிறது, முடிக்க முடியவில்லை. இப்படி ஏராளமான சிக்கலில் தவித்து கொண்டிருக்கும் நீங்கள் ஏழரையின் பிடியில் உள்ளீர்கள். அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு பொருளாதார இழப்பீடு, பொருளாதார சிக்கல், பொருளாதாரத்தில் நட்டம், வேலையில்லா திண்டாட்டம், வேலையின்மை, செய்து கொண்டிருந்த வேலையில் இருந்து நீக்கிவிட்டார்கள். இவைகள் எல்லாம் இந்த வருடத்தில் நிகழ உள்ளது. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். குழந்தைகள் அடிப்படை கல்வி படிக்கும் சூழலில் டிஸ்கண்டினியூ ஆகக்கூடிய நிலை எல்லாம் இந்த மீனராசி குழந்தைகளுக்கு உண்டு. அதற்காக பெற்றோர் அவர்களை கண்டித்து அவர்களை துன்புறுத்த வேண்டாம். அவர்களை கவுன்சிலிங் கொடுத்து கொண்டு செல்லுங்கள், நல்லதாக இருக்கும். நீங்கள் வழிபடக்கூடிய பரிகார தெய்வம் எல்லாம் அல்ல குரு பகவான். அவரை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கும்
குழந்தைகளுக்கும் நன்மையே நடக்கும். அன்பர்களே, இது போன்ற குரு பயிற்சி பலன்கள் குரு ரிஷபராசிக்கு பயிர்வதால் இந்த ராசிகள் எல்லாம் பாதிப்படைகின்றன. இந்த ராசிகளுக்கு உண்டான பரிகார வழிபாட்டு தெய்வங்களை சொல்லியிருக்கிறேன். அவர்களின் பாதங்களை பிடித்து கொண்டு நீங்கள் மேலே ஏறி வாழ்க்கையை கடந்து வாருங்கள், வெற்றியை நாட்டுங்கள். அன்பர்களே, எப்பொழுதும் நான் சொல்வது போல் ஜெயகௌரி ஜோதிடாலயத்தில் நீங்கள் பயிற்சி பெற வேண்டுமானால், ஜோதிடம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் கேட்க வேண்டுமானால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எனது அலைபேசி எண்ணை கொடுத்துள்ளேன். அன்பர்களே, தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிட ஆசான் அஸ்வினி அருள்ராம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.